கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவனின் ராட்சசி பகுதி 3. இதற்கு முந்தைய 2 பகுதிகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போகலாமா? என் பேரு ஆனந்தன். சொல்லியபடியே வந்தனாவின் பதிலுக்கு காத்திருக்காமல் விறுவிறுவென்று உள்ளே அடியெடுத்து வைத்தான். வந்திருப்பது யார்? புகைந்து கொண்டிருந்த சிகரெட்டை கீழே போட்டு காலால் தேய்த்து அணைத்து விட்டு நிமிர்ந்தான் நித்யகுமார். திக்கென்று அதிர்ச்சி பரவியது. வந்திருப்பவனை பார்த்ததுமே அடையாளம் கண்டு கொண்டான். சற்றே இளைத்திருந்தான் ஆனந்தன். மற்றபடியே அவனிடம் எந்த மாற்றமும் தெரியவில்லை. முகத்தில் குறுகுறுவென்று மிதக்கும் கண்களில் அதே குறுகுறுப்பு இன்னும் மிச்சமிருந்தது. நீ ஆனந்தன் தானே? குளறலாய் உச்சரித்தான். தொண்டையை குப்பென்று அடைத்தது. ஆனந்தனேதான். அழகாய் சிரித்தபடியே பக்கத்தில் வந்தான். நித்யகுமார், சௌக்கியமாயிருக்கியா? என்னோட அகிலா சௌக்கியமா இருக்காளா? ஆனந்தன் கேட்ட கேள்வியில் நித்யகுமாரின் முகத்தில் இருள் படிந்தது. மரகதம் நீட்டிய பழுப்பு நிற கவரை கையில் வாங்கினாள் வசுதாரணி. என்னம்மா இது? உள்ளே என்ன இருக்குன்னு பாரு. மரகதம் முகத்தில் புன்னகையோடு சொன்னாள். வசுதாரணி அந்த பழுப்பு நிற கவரினுள் கையை விட்டாள். பொத்தென்று கீழே விழுந்தது ஒரு புகைப்படம். கையில் எடுத்தாள். புகைப்படத்தில் கண்களை பதித்தாள். மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு நேர்பார்வை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் ஒரு இளைஞன். யாரும்மா இவர்? உன்னை கட்டிக்க போறவர். அம்மா, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா வசு? கண்கள் பணிக்க வசுதாரணியை பார்த்தாள் மரகதம். வசுவின் இதயம் அதிவேகமாய் துடிக்கத் தொடங்கியது. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் என்றபடியே காரை சாலையோரமாய் இருந்த ஒரு பூமரத்தின் கீழே கொண்டு போய் நிறுத்தினாள் அகிலா. உண்மையா? தேவராஜன் வியப்பாய் அவளை ஏறிட்டார். இதை உங்ககிட்ட சொல்லலன்னா என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அகிலா தனது உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டாள். சொல்லுமா. அகிலாவும் தேவராஜனும் காரை விட்டு கீழே இறங்கி கார் மீது சாய்ந்து கொண்டார்கள். நான் சொன்ன பிறகு என்ன நீங்க வெறுத்திட மாட்டீங்களே? அகிலாவின் குரலில் பிசறல் அடித்தது. கண்கள் கலங்க பார்த்தாள். அகிலா, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீ எங்க வீட்டுக்கு மருமகளாகிற தகுதி இல்லாதவன்னு ஒதுக்கிட மாட்டீங்களே? நீ முதல்ல விஷயத்த சொல்லுமா. அதை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல அங்கிள். பரவாயில்லை, எதா இருந்தாலும் சொல்லுமா. அங்கிள், நாங்க கோத்தகிரியில இருந்தப்ப தயக்கமாய் இழுத்தாள் அகிலா. கோத்தகிரியில இருந்தப்ப? சொல்லுமா. ஆனந்தன்னு ஒருத்தனை காதலிச்சேன். அகிலா அதிர்ச்சியாய் அவளை பார்த்தார். எங்களோட எஸ்டேட்ல நித்யகுமார்னு ஒருத்தன் வேலை பார்த்தான். அவன்தான் யாரும் இல்லாத அனாதை பையன். ரொம்ப நல்லவன். டிரைவிங் நல்லா தெரியும்னு ஆனந்தனை கூட்டி வந்து எங்க வீட்டில் கார் டிரைவரா சேர்த்து விட்டான். ஆனந்தன் அழகா இருப்பான். என்கிட்ட அன்பா பேசுவான். ரொம்ப நேர்மையானவனாவும் நல்லவனாவும் நடந்துக்கிட்டான். அவன் மேல இருந்த நம்பிக்கையில தான் தினமும் என்னை ஸ்கூலுக்கு கூட்டி போற பொறுப்பை அவன்கிட்ட ஒப்படைச்சார் டாடி. ஆனந்தனோட பேச்சும் சிரிப்பும் கண்ணியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனந்தனை நான் என்னையும் அறியாம நேசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல பயந்து பயந்து விலகி போன ஆனந்தனும் என்னை தைரியமா காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்க 2 பேரோட காதல் விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நித்யகுமார் டேடி கிட்ட சொல்லிடுவேன்னு என்னை மிரட்டி மிரட்டி ஆயிரக்கணக்கில் பணம் பறிக்க ஆரம்பிச்சான். டேடிக்கு தெரிஞ்சா காதலை ஏத்துக்க மாட்டார், 2 பேரையும் பிரிச்சிடுவாருன்னு பயந்து நானும் ஆனந்தனும் காட்டுக்கோயில் ஒண்ணுல அவசர அவசரமா மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஊட்டியை விட்டு கிளம்பி கோயம்புத்தூர் போயிடலாங்கிற எண்ணத்துல கார்ல மலை பாதையில போய்கிட்டு இருக்கிறப்போ அகிலா நிறுத்தினாள். மூச்சு வாங்கினாள். என்னம்மா ஆச்சு? தேவராஜன் ஆர்வமானார். கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனந்தன் ஆக்சிடென்ட்ல அந்த இடத்திலேயே செத்துட்டார், தலையில அடிபட்டு. 3 மாசம் வர ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்திலேயே இருந்த எனக்கு நினைவு வந்தது. நடந்ததை சொல்லி தைரியம் ஊட்டி சென்னைக்கு கூட்டி வந்துட்டாங்க. ஆனந்தன காதலை, அந்த அவசர கல்யாணத்தை, எதிர்பாராத ஆக்சிடென்ட்டை, ஆனந்தனோட இழப்பை எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க தொடங்கினேன். இந்த 4 வருஷத்துல பழசையெல்லாம் நான் சுத்தமா மறந்துட்டேன். ஆனந்தன் என் கழுத்துல தாலி கட்டினாலும்
அவர் விரல் நுனி கூட என் மேல படல. எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. நான் கெட்டு போகாதவ, நான் சுத்தமாகத்தான் இருக்கேன். அதனால தான் இன்னொரு கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா எனக்கு இன்னொரு கல்யாண ஏற்பாடு நடக்கிறத யார் மூலமாகவோ தெரிஞ்சுக்கிட்ட எஸ்டேட் மேனேஜர் நித்யகுமார், அகிலா ஏற்கனவே கல்யாணமானவங்கிறத சொல்லிடுவேன், இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவேன், மானத்தை வாங்கிடுவேன்னு எங்க டேடிய மிரட்டி இருக்கான். நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல நித்யகுமார் கிட்ட இருந்து ஃபோன் வந்ததால தான் டேடிக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. டேடி இதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டார். ஆனா அவர் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்கிறப்போ மறுபடியும் அவன் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அப்போதான் இதுதான் காரணம்னு நானா யூகம் பண்ணிக்கிட்டேன். அகிலா ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள். என்னோட எதிர்காலம் வீணாயிடக்கூடாதுங்கிற பயத்துல எங்க டேடி உங்ககிட்ட இதை பத்தி சொல்லாம மறைச்சிட்டார். ஆனா என்னால மறைக்க முடியல. நடந்ததையெல்லாம் அப்படியே ஒப்புச்சிட்டேன். நான் நல்லவ சுத்தமானவன்னு நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்க விருப்பம். அகிலா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இனி நீங்க தான் பதில் சொல்லணும் அங்கிள். என்ன பதில்? என்ன உங்க மருமகளா ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா? அகிலா தேவராஜனையே இமைக்காமல் பார்த்தாள். இங்கு கோத்தகிரி. அகிலா சௌக்கியமா இருக்காளா? ஆனந்தன் கேட்ட கேள்வியில் அப்படியே உறைந்து போனான் நித்யகுமார். திரும்பி வரவே மாட்டான் என நினைத்திருந்த ஆனந்தன் திரும்பி வந்துவிட்டது முதல் அதிர்ச்சி. அதுவும் தெளிந்து வந்திருந்தது இரண்டாவது அதிர்ச்சி. பழைய காதலியை இன்னும் நினைவில் வைத்திருப்பது மூன்றாவது அதிர்ச்சி. ஆனந்தன் உயிரோடு இருப்பது அகிலாவுக்கோ, அகிலா உயிரோடு இருப்பது ஆனந்தனுக்கோ இப்போதைக்கு தெரியவே கூடாது. தெரிந்தால் தனது திட்டமெல்லாம் தவிடு பொடியாகிவிடுமே. நித்யகுமாருக்கு வியர்க்கத் தொடங்கியது. ஆனந்தன், நீ இத்தனை வருஷமா எங்கிருந்த? அத பிறகு சொல்றேன். அகிலா சௌக்கியமா இருக்காளா? அதை சொல்லு நித்யகுமார். ஆனந்தனின் குரலில் தவிப்பு இருந்தது. கண்களில் காதலும் ஏக்கமும் வழிந்தது. வேணாம் ஆனந்தன், அகிலாவை பத்தி எதுவும் கேட்காத. ஏன்? உன்னால அதை தாங்க முடியாது. என்ன சொல்ற? அகிலா இப்போ உயிரோட இல்ல. நித்யகுமார், நீ சொல்றது நிஜமா? ஆனந்தன் இடிந்து போய் கத்தினான். நிஜம்தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் அகிலாவும் மூட்டியை விட்டு கிளம்பி கோயம்புத்தூருக்கு போய்கிட்டு இருக்கிறப்போ என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. நானும் அகிலாவும் காட்டுக்கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊட்டியை விட்டு வெளியேறி கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆயிலாங்கிற எண்ணத்தோட மாலையும் கழுத்துமா அகிலாவோட கார்ல மலைப்பாதையில் போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஆனந்தன் திணறினான். தலையில் கையை வைத்து அழுத்திக் கொண்டான். கண்கள் சிவக்கத் தொடங்கியது. அப்போ எதிரில் ஒரு லாரி வேகமா வந்துகிட்டு இருந்துச்சு. லாரி எங்க கார்ல மோதிடுமோங்கிற பயத்துல நான் காரை ஓரங்கட்ட முயற்சி பண்ணேன். ஆனா கார் என்னோட கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பாதையோட தடுப்பு சுவரை உடைச்சுக்கிட்டு உருள ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. நான் கண்ணு விழிச்சு பார்த்தப்போ என்னை யாரோ சங்கிலியால கையையும் காலையும் கட்டி போட்டிருக்கிறத உணர்ந்தேன். அது எந்த இடம், என்ன ஊர், எதுவுமே தெரியல. என்னை சுத்திலும் நிறைய பேர் அதே மாதிரி சங்கிலியால் கட்டி கிடந்தாங்க. சங்கிலியெல்லாம் அறுத்து வீசிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஊர் ஊரா ஓடின, தெரு தெருவா பிச்சை எடுத்தேன். நான் யாருன்னு உணர முடியாம குழம்பி தவிச்சேன். ஒரு நாள் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தப்போ என் மேல ஆட்டோ ஒன்று மோதி தூக்கி எரிஞ்சிடுச்சு. கண் விழிச்சப்போ எனக்குள்ள உறங்கி கிடந்த பழைய நினைவுகள் உயிர் பெற ஆரம்பிச்சிட்டு ஆனந்தன் சொல்லி முடித்தான். உன்னை நினைச்சா பரிதாபமா இருக்கு ஆனந்தன். நீ சாகர வர பைத்தியமாவே தெரிஞ்சிருக்கலாம். உனக்கு நினைவு வந்தும் பிரயோஜனமில்லாம போயிடுச்சே. மலைப்பாதையில நீ ஓட்டி போன கார் ஆக்சிடென்ட் ஆனதுல அகிலா அந்த இடத்திலேயே செத்துட்டா. அகிலா மேல இருந்த கோபத்துல செத்து போன அவளோட உடம்ப வாங்கி போக கூட திருமூர்த்தி வரல. என் மானத்தை கப்பல் ஏத்தினவ முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன்னு மறுத்துட்டார். நான் தான் பரிதாபப்பட்டு அகிலாவோட உடம்ப வாங்கி போய் அவங்க எஸ்டேட் தோட்டத்துல அடக்கம் பண்ணினேன். ஆக்சிடென்ட்ல தலையில பலமா அடிபட்டதால மூளை கலங்கி போய் கிடந்த உன்னை மதுரைக்கு பக்கத்துல ஒரு மனநலம் காப்பகத்துல கொண்டு போய் சேர்த்ததும் நான் தான். அழுகிற குரலில் பொய் மேல் பொய்யாய் அவிழ்த்து விட்டான் நித்யகுமார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த வந்தனா வாயெடுத்து போயிருந்தாள். அகிலா, நீ செத்து போயிட்டியா? என்னை விட்டுட்டு போயிட்டியா? ஆனந்தன் தலையில் மடீர் மடீர் என்று அடித்துக்கொண்டு அழத் தொடங்கினான். மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா வசு? என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீயாவே ஒரு போட்டோவை கொடுத்த,
நீயாவே இவர்தான் உன்னை கட்டிக்க போறவர்னு சொல்ற, நீயாவே மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்கிற. இதுக்கு என்னம்மா அர்த்தம்? வாழ போறவன் நான் தானே, என்னோட விருப்பம் எதையுமே கேட்க மாட்டியாமா? வசு படபடத்தாள். உன்னை எதுக்கு கேட்கணும்? நீ ஏன் பொண்ணு, நீ எப்பவுமே என் பேச்ச மீற மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானாவே இந்த முடிவை எடுத்தேன். இந்த பையன் பேரு சூர்யா, கனவுக்கடல் ஜவுளி கடையில கம்ப்யூட்டர்ல பில் போடுற வேலை பார்க்கிறார். மாதம் 4000 ரூபாய் சம்பளம். ஒரே ஒரு தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டார். நம்ம மாதிரியே ஏழை குடும்பம். அவரோட இருக்கிற வயதான அம்மா மட்டும்தான். வரதட்சணை எல்லாம் ஒன்றும் வேணாம்னு பெருந்தன்மையா சொல்லிட்டாங்க. அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வச்சு உன்னை 2-3 தடவை அந்த பையன் சூர்யா பார்த்துருக்கிறாராம். பார்த்ததுமே பிடிச்சு போனதால தான் உன்னை பத்தி விசாரிச்சு தரகர் மூலமா சொல்லி அனுப்பியிருக்கார். மரகதம் விபரமாய் கூறி முடித்தாள். வசுதாரணிக்கு வியர்ப்பது போல இருந்தது. நீ இந்த அம்மாவோட ஆசையை நிறைவேற்றி வைப்பியா வசு? முடியாதுன்னு சொல்லிட்டீன்னா என்னால தாங்க முடியாதுடி. வசுவின் கைகளை நெகிழ்ச்சியாய் பற்றினாள் மரகதம். அம்மாவுக்கு என்ன பதில் சொல்வது? வசுதாரணியின் கண்ணுக்குள் ரஞ்சித் வந்து போனான். தேவராஜன் அகிலாவை தலையை சாய்த்து பார்த்தார். இப்ப என்ன கேட்ட? மெல்லிய குரலில் கேட்டார். என்ன உங்க மருமகளா ஏத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்டேன். உன்னோட டேடி கூட என்கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லவே இல்லை. சின்ன பொண்ணா இருந்தாலும் நீ எதையும் மறைக்க நினைக்காம தைரியமா எல்லாத்தையும் சொல்லி இருக்கியே. முதல்ல உன்னை நான் பாராட்டுறேன் அகிலா. யூ ஆர் வெரி கிரேட் அகிலா. உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அங்கிள் இதழ்களை விரித்தாள். உனக்கும் ஆனந்தனுக்கும் நடந்த கல்யாணத்தை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுமா? இனி யார்கிட்டையும் இதை பத்தி மூச்சு விடக்கூடாது. அங்கிள், இந்த விஷயம் ரஞ்சித்துக்கு கூட தெரிய வேணாம். நம்ம 2 பேரோட முடிச்சுக்கலாம். அந்த எஸ்டேட் மேனேஜர் நித்யகுமார் மறுபடியும் ஃபோன் பண்ணினா நீயோ உன் டேடியோ எதுவும் பேச வேணாம். ஃபோனை என்கிட்ட கொடுங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். அப்போ என்ன உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க அப்படித்தானே? கண்டிப்பா. நீதான் என் மருமகள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எத்தனை எதிர்ப்புகள் தடங்கல்கள் வந்தாலும் ரஞ்சித்துக்கும் உனக்கும் நடக்க போற கல்யாணம் நடந்தே தீரும். தேவராஜன் உறுதியாய் சொல்ல அகிலாவுக்கு கண்கள் உடைத்து கொண்டது. கண்ணீர் கரகரவென்று வழிய கைகளை குவித்தாள். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ வெரி மச் தழுத்தழுத்தாள். எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? பெரிய மனசு பண்ணி என்னை உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்களே. என்னை பொறுத்தவரை நான் இனி கும்பிட போற சாமியே நீங்க தான் அங்கிள். போதும் அகிலா, என்னை ரொம்ப உயரத்துல தூக்கி வச்சிடாத. நடந்த சம்பவங்கள் எல்லாமே உன்னை அறியாம நடந்தவ. எந்த இடத்துலையும் உன் மேல தப்பில்லை. அறியாத வயசுல ஏற்பட்ட காதல், கல்யாணம், அன்னைக்கே நடந்த விபத்து, இதெல்லாம் விதியோட விளையாட்டுமா. நான் உன்னை மன்னிச்சுட்டேன். உன்னோட நல்ல மனசையும் நேர்மையான குணத்தையும் பாராட்டி என்னோட மருமகளாகவும் ஏத்துக்க போறேன். இந்த விஷயத்த நீ இந்த நிமிஷத்தோட மறந்துடணும். என்கிட்ட சொன்னது மாதிரி வேற யார்கிட்டயாச்சும் சொன்னேன்னா கண்ணு காது மூக்கு வச்சு கண்டபடி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அது உனக்கும் அசிங்கம், உன்னை கட்டிக்க போற ரஞ்சித்துக்கும் அசிங்கம். என்ன நான் சொல்றது புரியுதா அகிலா? புரியுது அங்கிள். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இனி பழசையெல்லாம் நினைக்கவே மாட்டேன். தட்ஸ் குட். தோள்களை ஆட்டி புன்னகைத்தார். ஓகே அகிலா, நாம கிளம்புவோம். காருக்குள் ஏறி அமர்ந்தார். அகிலா ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து காரை கிளப்பினாள். கார் தேவராஜனின் வீடு வரும் வரை இருவருமே பேசிக்கொள்ளவில்லை. மௌனமாகவே இருந்தார்கள். காரை தேவராஜன் வீட்டின் காம்பவுண்ட் ஓரமாக நிறுத்தினாள் அகிலா. ஏமா காரை இங்கேயே நிறுத்திட்ட? உள்ளே வாயேன். உன் அத்தை கையால ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம் வற்புறுத்தி அழைத்தார். சாரி அங்கிள், நான் வரல. ஏமா, உங்களோட மருமகளா மாலையும் கழுத்துமாத்தான் உங்க வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைப்பேன். ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாதீங்க. அகிலா அவரை அன்புடன் தவிர்த்துவிட்டு காரை கிளப்பினாள். அங்கிளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். இனி அந்த நித்யகுமாரை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை. மனதிற்குள் இருந்த உறுத்தலும் கவலையும் மாயமாய் மறைந்திருக்க அகிலா சமீபத்திய ஹிட் பாடல் ஒன்றை முணுமுணுத்தபடியே காரை அதிவேகமாய் செலுத்த ஆரம்பித்தாள். ஆனந்தன் தலையில் மடீர் மடீர் என்று அடித்து கொண்டான். அகிலா, என்னை விட்டுட்டு நீ மட்டும் செத்து போயிட்டியே, இது நியாயமா அகிலா? உரத்த குரலில் அழத் தொடங்கினான். நித்யகுமாரும் வந்தனாவும் மௌனமாய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனந்த், அழாதே. எப்படி அழாம இருக்க முடியும்? நீ அலறதால செத்துப்போன அகிலா திரும்பி வந்துட போறாளா என்ன? போலியான கரிசனத்தோடு
நித்தியகுமார் சொன்னான். பாவம் அகிலா, பணக்கார வீட்டுல பிறந்து பணக்கார வீட்டுல வாழ்க்கப்பட்டு பட்டத்து ராணியாட்டம் வாழ வேண்டியவ. அகிலா செத்து போன பிறகு அழகான அவ குடும்பமே சின்ன பின்னமாயிடுச்சு தெரியுமா? அப்படியா? ஆமா, எல்லாம் உன்னால. நீ அகிலாவை காதலிச்சு தொலைச்சதால. அகிலா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதுமே திருமூர்த்தி மனசு உடைஞ்சு போயிட்டார். அகிலா என் மகளா சாகல, ஆனந்தனோட மனைவியா செத்திருக்கா. அந்த ஓடுகாலி கழுதையோட முகத்துல முழிக்க மாட்டேன்னு வைராக்கியமா இருந்தவர் 10 நாட்கள்ல இந்த ஊட்டியை விட்டே வெளியேறிட்டார். எஸ்டேட், ரோஜா தோட்டம், பங்களா எல்லாத்தையும் கேட்டு விலைக்கு கொடுத்துட்டு மனைவியோட போனவர் இன்னைக்கு வரைக்கும் ஊட்டி பக்கம் தலை வச்சு படுக்கல. நீயும் அகிலாவும் காதலிக்கிறதுக்கு நானும் காரணமாயிருந்திருக்கேன். நிறைய உதவிகள் செஞ்சிருக்கேன். அதையெல்லாம் நினைச்சு நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே இல்லை. நித்தியகுமார் உரத்த குரலில் பேச ஆனந்தன் தலையை குனிந்து கொண்டான். என்னோட தகுதியை மீறி காதலிச்சது ரொம்ப தப்புன்னு இப்பதான் புரியுது. அப்பாவி அகிலாவோட மனசை கலைச்சு காதலை புகுத்தி பெத்தவங்களை மறக்க வச்சு என் கூட ஓடி வர தூண்டி கடைசியில அவ உயிரையே பறிச்சுட்டேனே. ஆனந்த் வெட்கப்பட்டான், வேதனைப்பட்டான். உனக்கு அகிலாவை பார்க்கணும் போல ஆசையா இருந்தா சொல்லு, அவளை புதைச்ச இடத்துக்கு கூட்டி போறேன். ஒரு மலர் வளையத்தை வாங்கி போய் வச்சு அஞ்சலி செலுத்து. வேணாம், ஆனந்த் அவசரமாய் மறுத்தான். ஏன்? அகிலாவை, என் உயிருக்குயிரான அகிலாவை புதைச்ச இடத்தை பார்க்கிற தைரியமோ சக்தியோ என் கண்களுக்கு இல்லை. நான் போறேன். எங்கே போக போறேன் ஆனந்த்? அகிலா இல்லாத இந்த உலகத்துல நான் ஏன் இருக்கணும்? யாருக்காக வாழணும்? எனக்காக யார் இருக்கா இங்கே? நான் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அகிலாவுக்கு செய்கிற துரோகமா நினைக்கிறேன். ஆனந்தனின் கண்களில் கண்ணீர் கரை புரண்டது. ஆனந்த்! நித்தியகுமார் அலறினான். அகிலா போன இடத்துக்கே நானும் போக போறேன். முட்டாள்தனமா எந்த முடிவையும் எடுத்துடாத. என்னை தடுக்காதே, நான் போறேன். ஆனந்த் விருட்டென நித்தியகுமார் வீட்டை விட்டு வெளியேறினான். போற வேகத்தை பார்த்தா எங்கேயாச்சும் போய் தற்கொலை பண்ணிப்பான் போலிருக்கே. வந்தனா கிண்டலாய் சிரித்தாள். பண்ணிக்கட்டும், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் தற்கொலை பண்ணிக்கணும்னு தான் அகிலா செத்துட்டதா பொய்ய அவிழ்த்து விட்டேன். நித்தியகுமாரும் சிரித்தான். அப்போது சப்தமாய் ஒரு குரல் கேட்டது. அட பாவி, நீ உருப்பிடுவியா? ரஞ்சிதா? இல்ல, அம்மா பார்த்திருக்கிற மாப்பிள்ளையா? இருவரில் என் கழுத்தில் மாலை சூடப்போவது யார்? வசுவுக்குள் ஓசையின்றி ஒரு போர்க்களம் உருவாகியிருந்தது. எனக்கு அம்மாவும் முக்கியம், ரஞ்சித்தும் முக்கியம். அம்மாவுக்காக ரஞ்சித்தை இழக்க முடியுமா? இல்லை ரஞ்சித்துக்காக அம்மாவை விட்டு பிரிய முடியுமா? பேசாமல் நான் ரஞ்சித்தை காதலிப்பதை அம்மாவிடம் சொல்லிவிடலாமா? வசுதாரணி சட்டென்று ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. முதலில் ரஞ்சித் அவருடைய வீட்டில் காதலை பற்றி சொல்லி சம்மதம் வாங்கட்டும். அவர் சம்மதம் வாங்கிய பிறகுதான் அம்மாவிடம் தைரியமாய் சொல்ல முடியும். அதுவரை காதலை வெளிக்காட்டாமல் மூடித்தான் வைக்க வேண்டும். அதுதான் நல்லது. தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். வசு, என்னடி மௌனமாயிட்ட? ஏதாவது பேசு. மரகதம் தவிப்பாய் கேட்டாள். அம்மா, உன்னோட ஆசையும் எதிர்பார்ப்பும் எனக்கு புரியுது. அதே சமயம் என் மனசுல இருக்கிற இதையும் நீ புரிஞ்சுக்க பாருமா. உன் மனசுல என்ன இருக்கு? நாம ஒன்றும் பணக்காரங்க கிடையாது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஏழை. வயதான காலத்துல தையல் மிஷின்ல உட்கார்ந்து நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் 3 பேரோட சாப்பாட்டுக்கே போதல. நான் சம்பாதிக்கிற 2000 ரூபாயில தான் கணேஷ் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட படிப்பு முடிய இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த சூழ்நிலையில எனக்கு கல்யாணம் தேவையாமா? நான் கல்யாணமாகி புருஷ வீட்டுக்கு போயிட்டா மாதம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிற 2000 ரூபாய் நின்று போயிடும். பணம் இல்லாட்டி கணேஷால படிக்க முடியுமா? வசு, கணேஷோட படிப்பு முடியட்டும். ஏதாவது ஒரு வேலையை அவன் தேடிக்கட்டும். அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா உன்னையும் குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பான். அதுக்கு பிறகு என்னோட கல்யாணம் நடக்கட்டுமா? ஒன்றும் அவசரமில்லை, நான் காத்திருக்கேன் என்றாள் வசுதாரணி. நீ காத்திருக்கலாம், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நல்ல மனசோட வழியை தேடி வந்திருக்கிற அந்த மாப்பிள்ளை சூர்யா காத்திருப்பாரா என்றபடியே உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் கணேஷ். போர்ட்டிக்கு ஓரமாய் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினாள் அகிலா. கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள். தாகமாகவும் களைப்பாகவும் இருந்ததால் ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்பானத்தை எடுத்து கடகடவென்று குடித்தாள். ஹாலில் கிடந்த சோஃபாவில் ஒரு பூங்கொத்து மாதிரி பொத்தென்று விழுந்து 10 நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். டாடிக்கு நெஞ்சுவலி வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் எனக்கும் ரஞ்சித்துக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். எத்தனை கலகலப்பாக இருக்க வேண்டிய வீடு இப்போது யாருமே இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கிறதே.
மனதினுள் பரவிய வேதனையின் காரணமாக விழியோரம் நீர் துளிர்த்தது. கடவுளே, டாடிக்கு சீக்கிரமாக குணமாகிவிட வேண்டும். குணமாகி டாடி வீட்டிற்கு வந்தால்தான் வீடு பழைய பொலிவு பெறும். கண்ணீரை துடைத்து கொண்டு மெல்ல மாடிப்படிகளில் ஏறி மேலே இருந்த திருமூர்த்தியின் அறைக்குள் புகுந்தாள். அகிலாவிடம் திருமூர்த்தியின் பீரோ சாவியை லலிதா கொடுத்து அனுப்பியிருந்தாள். அந்த சாவி அகிலாவின் கைப்பைக்குள் பத்திரமாக இருந்தது. சாவியை எடுத்து திருமூர்த்தியின் தேக்கு மரத்தில் செய்யப்பட்டிருந்த அழகான பளபளப்பான பீரோவை திறந்து ஒரு 500 ரூபாய் நோட்டுக்கட்டை கையில் எடுத்தாள். பீரோவை பழையபடி பூட்டி சாவியையும் பணக்கட்டையும் கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். மாடிப்படிகளில் இறங்கி கீழே வந்தாள். அப்போது ஹாலில் பிரம்பு குச்சியால் ஆன டீஃபாய் மீதிருந்த டெலிஃபோன் சினுங்கியது. யாராயிருக்கும்? பணத்தை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக வந்துவிடு என்று சொல்வதற்காக அம்மாதான் பேசுகிறாளோ? அகிலா யோசனையாய் டீஃபாயை நோக்கி போனாள். குனிந்து ரிசீவரை கையில் எடுத்தாள். ஹலோ என்றாள் மென்மையாய். இது தொழிலதிபர் திருமூர்த்தியோட வீடுதானே? மறுமுனையில் ஒரு இளம் பெண்ணின் குரல். ஆமா, நீங்க யாரு? என் பேரு குறிஞ்சி, ஊட்டியிலிருந்து பேசுறேன். அகிலாவை கூப்பிட முடியுமா? நான் அகிலாவோட ஃப்ரெண்டு. அந்த குரலை கேட்டதும் அகிலாவின் முகம் நிலவாய் மாறி ஜொலி ஜொலித்தது. அகிலாவும் குறிஞ்சியும் முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஊட்டியில ஒரே பள்ளியில் ஒன்றாய் படித்தவர்கள். குறிஞ்சியும் அகிலாவும் இணைப்பிரியாத தோழிகள். அகிலாவை பற்றின எல்லா விஷயங்களும் குறிஞ்சிக்கு தெரியும். கோத்தகிரியை விட்டு அகிலா வந்த பிறகு குறிஞ்சியோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தது. அதனால்தான் அவளுடைய குரல் கூட மறந்து போயிருந்தது. ஏய் குறிஞ்சி, நான் தாண்டி அகிலா, உற்சாகமாய் கூவினாள். அட, இவ்வளவு நேரமும் நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேனா? மறுமுனையில் குறிஞ்சி ஆச்சரியமாய் பேசினாள். இத்தனை வருஷம் கழிச்சு திடுதிப்புன்னு ஃபோன் பண்றியே, என்ன விஷயம்? எப்படி உனக்கு இந்த நம்பர் கிடைச்சது? நீதான் என்கிட்ட கூட சொல்லிக்காம கோத்தகிரியை விட்டு வந்துட்ட. இத்தனை வருஷமா நீ எங்கே இருக்கேன்னு கூட தெரியாம தவச்சுக்கிட்டு இருந்த எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நீ சென்னையில் இருக்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. எப்படி? செய்தித்தாள்ல உங்க டேடியோட புகைப்படத்தோட அவர் புதுசா ஆரம்பிச்சிருக்கிற நிறுவனத்தோட விளம்பரம் ஒன்ன எதேச்சியா பார்த்தேன். அதுல தான் நிறுவனத்தோட ஃபோன் நம்பரும் வீட்டு ஃபோன் நம்பரும் இருந்தது. அதை வச்சுத்தான் இப்போ உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் எடுத்த எடுப்பிலேயே நீ லைன்ல கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிக்கிற காலத்துல நாம 2 பேரும் மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு இணைப்பிரியாத சிநேகிதிகளாயிருந்தோம். ஆனா காலமும் சூழ்நிலையும் நம்ம எப்படி பிரிச்சுட்டு பார்த்தியா? இத்தனை வருஷமும் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தியோ இல்லையோ, ஆனா நான் உன்னை நினைக்காத நாளே கிடையாது தெரியுமா? என் சிநேகிதி அகிலா எப்ப இந்த ஊர்ல எப்படி இருக்கான்னு தெரியலையே. அவளை எப்படியாச்சும் எனக்கு காட்டிக்கொடு கடவுளேன்னு நான் தினமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டது வீண் போகல. உற்சாகம் கொப்பளிக்க பேசினாள் குறிஞ்சி. நீ எப்படி இருக்க குறிஞ்சி? நல்லா இருக்கேன். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு குன்னூர்ல ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு பையன் இருக்கான், பேரு கிஷோர். ஹஸ்பண்ட் என்ன பண்றார்? அதே ஸ்கூல்ல தான் அவரும் டீச்சரா இருக்கார். ரொம்ப சந்தோஷம்டி என்றவள் தொடர்ந்து, நீ சென்னைக்கு வந்தா அவசியம் என் வீட்டுக்கு வரணும் என்றாள். வர்றேன். எங்க டாடிக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கார். நான் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு நாளைக்கு விவரமா பேசலாம். இப்போது போனை வச்சிடவா குறிஞ்சி? வச்சிடாத, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? நான் உன்னோட ஆனந்தனை பார்த்தேன் அகிலா. ஆனந்தனுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? மறுமுனையில் குறிஞ்சி கேட்ட கேள்வி அகிலாவின் இதயத்திற்குள் கத்தியை சொருகியது போல இருந்தது. நீ உருப்பிடுவியா? குரல் வந்த திசையில் வந்தனாவும் நித்தியகுமாரும் திகைத்து போய் நோக்கினார்கள். அங்கே நித்தியகுமாரின் அம்மா சூடாமணி தான் படுத்திருந்த அரைவாசலில் நின்றிருந்தாள். அம்மா, பாவம் மேல பாவமா பண்ணிக்கிட்டு போறியே, நீ உருப்பிடுவியா? நீ இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்தது எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தலைவலி நின்று போய் நெஞ்சு அடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏண்டா இப்படி பண்ற? அந்த ஆனந்த் உனக்கு என்ன துரோகம் பண்ணினா? எதுக்காக அவனோட மனசு வேதனைப்படுற மாதிரி பொய்ய சொன்ன? உன்னோட நாக்கு அழுகிட போகுது. பேசுகிற போதே லொக் லொக் என இருமினாள். காதலிக்கிற இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க நான் வேணாம்னு சொல்லல. ஆனா மற்றவங்க குடிய கெடுக்கிறதையும் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறதையும் விற்று இந்த பசுமையான மலை மேல வேலைக்கா பஞ்சம்? யாருடைய தோட்டத்திலையாவது கூலி வேலை செஞ்சா கூட தினம் 100 ரூபாய் கிடைக்குமேடா. அதை வச்சு இவ கூட சந்தோஷமா குடுத்தனம் பண்ண முடியாதாடா? ஏண்டா இப்படி கேவலமா நடந்துக்கிற? குமுறினாள் சூடாமணி. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அம்மா,
நீ உன்னோட வேலையை பாரு, என் விஷயத்துல தலையிடாத. நித்தியகுமார் ஆத்திரமாய் கத்தினான். கண்ணு தெரிஞ்சே கிணத்துல குதிக்கிறத பார்த்துக்கிட்டு பெத்தவளால சும்மா இருக்க முடியுமா? எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். தயவு செஞ்சு என் பேச்ச கேளுடா. நீ எதுவும் சொல்ல வேணாம். நித்தி, வேளா வேலைக்கு சாப்பிட்டோமா, கட்டில்ல படுத்து தூங்கினோமான்னு இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நீட்டி அசிங்கப்படாத. உன் பேச்ச கேட்டா நான் பணக்காரன் ஆக முடியாது, பிச்சைக்காரனாத்தான் திரியணும். எடுத்தெறிஞ்சு பேசாதாடா நித்தி, போது நிறுத்து என்றவன் எரிச்சலாய் எழுந்தான். வந்தனா, வா, நாம இங்கிருந்து போயிடலாம். இல்லாட்டி தொணன்னு பேசி எங்க அம்மா உயிரை எடுத்துணும். சூடாமணி அவனை தடுக்க சக்தியின்றி நின்றிருந்தாள். நித்தியகுமார் வந்தனாவை கூட்டிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். கணேஷ், நீ எப்படா வந்தே? வசுதாரிணி கணேஷின் பக்கமாய் திரும்பினாள். நீயும் அம்மாவும் உன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே வந்துட்டேன். என்னால உன் கல்யாணம் தடைபடக்கூடாதுக்கா, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். கணேஷ், என்னோட படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு தானே நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற? ஆழமாய் உற்று பார்த்தான். ஆமா, எச்சில் விழுங்கினாள். கவலைப்படாதேக்கா, வர்ற 1ஆம் தேதியிலிருந்து நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் பாய் வேலைக்கு சேர போறேன். தினமும் காலேஜ் முடிஞ்சு ஹோட்டலுக்கு போனா சாயங்காலம் 6 மணியிலிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் வேலை பார்க்கலாம். காலேஜ் லீவு விடுறப்போ பகல் பொழுதுலையும் வேலை பார்க்கலாம். அதுல வர்ற வருமானத்தை வச்சு என் படிப்பு செலவை சமாளிச்சிடுவேன். தையல் மிஷின் மூலமா கிடைக்கிற பணத்துல அம்மா வீட்டு செலவை பார்த்துப்பாங்க. இப்படியே என் படிப்பு முடியிற வர ஓட்டிடுவோம். படிப்பு முடிஞ்சதும் ஏதாவது ஒரு கம்பெனியில நல்ல வேலையா தேடிக்குவேன். எங்களுக்காக உன்னோட வாழ்க்கையை வீணடிச்சுக்காதேக்கா. வழிய தேடி வர்றப்ப வேணாம்னு உதறினா அப்புறம் கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது. விசாரிச்ச வரையில சூர்யா நல்லவராத்தான் தெரியறார். வேணாம்னு சொல்லிடாதேக்கா. கணேஷ் கெஞ்சலாய் வசுவை பார்த்தான். வசு, கணேஷ் பேசுறதை எல்லாம் கேட்டதானே, பின்ன எதுக்கு தயங்குற? அம்மா, உன்னோட தயக்கத்துக்கு காரணம் கணேஷோட படிப்பு தானே. இப்ப கணேஷ் அதுக்கு ஒரு வழியை தேடிக்கிட்டான். இனி நீ எதை சொல்லியும் தட்டி கழிக்க முடியாது என்றாள் மரகதம். என்னக்கா யோசனை? புதுசா ஏதாவது காரணத்தை தேடிக்கிட்டு இருக்கியா? வசமாய் மாட்டிக்கொண்டோமே. வசுதாரணி திருவென்று விழித்தாள். வசு, சரின்னு சொல்லுடி, நாளைக்கே உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறேன் அவசரப்படுத்தினாள் மரகதம். அம்மா, எனக்கு இன்னும் 1 வாரம் அவகாசம் கொடு. யோசிச்சுத்தான் என் பதில சொல்ல முடியும். 1 வாரம் தானே? சரி, தரேன். ஆனா நல்ல பதிலா சொல்லணும் என்றாள் புன்னகையோடு. டெலிபோன் ரிசீவரை பிடித்திருந்த அகிலாவின் கைவிரல்கள் நடுங்கியது. பிறைநிலா நெற்றியில் வியர்வை முத்துக்கள் உற்பத்தியானது. குறிஞ்சி, நீ என்னடி சொல்ற? திணறலாய் கேட்டாள். நான் உன்னோட ஆனந்த பார்த்தேன். ஆனந்துக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அகிலா? மறுமுனையிலிருந்து குறிஞ்சி அந்த வார்த்தைகளையே திரும்பவும் உச்சரித்தாள். ஆனந்த எங்க பார்த்த? ஊட்டியில தான். எந்த இடத்துல பார்த்த? நாம படிச்ச கான்வென்ட்டுக்கு எதிரே அழுக்கான பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு தலையெல்லாம் அழுக்கா அலங்கோலமா ஒரு பைத்தியக்கார மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தார். நீ ஆனந்த பார்த்தேன்னு சொல்றியே, கிட்ட போய் அவர்கிட்ட பேசுனியா? இல்ல, நான் அந்த வழியா போன பஸ்ஸில் ஜன்னலோர சீட்ல உட்கார்ந்துருந்தேன். கான்வென்ட் ஸ்டாப்பிங்ல பஸ் நின்னப்போதான் நான் ஆனந்த பார்த்தேன். அழகா கம்பீரமா இருந்த ஆனந்த் அப்படி ஒரு மோசமான கோலத்துல பார்த்ததும் என் இதயமே வெடிச்சிடும் போல இருந்துச்சு. பஸ்ஸுக்குள்ள இருந்தாலே கீழே இறங்கி போய் பேச முடியல. அடுத்த நாளும் அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தாருன்னா கீழே இறங்கி போய் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பிறகு ஆனந்த் என் கண்ணிலேயே படல. காதலிச்சு கல்யாணம் பண்ணி கடைசியில ஆனந்த அகிலா பைத்தியமா திரிய விட்டாளேன்னு எனக்கு உண்மையில தாண்டி ஆத்திரமா வந்துச்சு. குறிஞ்சி படபடவென்று பேசினாள். போதும் குறிஞ்சி, நிறுத்து. நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? நான் ஆனந்த காதலிச்சதும் உண்மை, கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உண்மை. கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் ஊட்டியிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஓடி போகிறதுக்காக கார்ல போய்கிட்டு இருந்தப்போ கார் ஆக்சிடென்ட் ஆகி ஆனந்தன் அந்த இடத்துலயே செத்துட்டாரு. நான் மட்டும்தான் உயிர் பொழைச்சேன். ஆனந்த் செத்து போனதால தான் எங்க டேடி என்னை ஏத்துக்கிட்டார். எல்லாத்தையும் நான் மறக்கணும்னு தான் கோத்தகிரியிலிருந்து சென்னைக்கே குடும்பத்தை கொண்டு போனார். இதுதாண்டி உண்மை. நான் எதுக்கடி உயிருக்குயிரா காதலிச்ச ஆனந்துக்கு துரோகம் பண்ண போறேன்? சற்றே கோபமானாள் அகிலா. அகிலா, நீ என்னடி சொல்ற? ஆனந்த் செத்து போயிட்டார். அவரை நீ பார்த்திருக்கவே முடியாது. இல்லடி, நான் பார்த்தது ஆனந்தத்தான். நீயும் ஆனந்த காதலிச்ச காலத்துல உங்க 2 பேரையும் அருகில பார்த்தவனா? ஆனந்தோட முகத்தை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் மறந்துட முடியாதுடி. மறுமுனையில் குறிஞ்சி அழுத்தி சொன்னாள். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி என்ன குழப்பாதே. நீ பார்த்தது ஆனந்த புலவே சாயல் கொண்ட வேற யாராச்சும் இருக்கும். அகிலா, வேணாம் குறிஞ்சி.
பழசையெல்லாம் நீ ஞாபகப்படுத்தாதே. நான் இந்த 4 வருஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு புது அகிலாவா மாறிட்டேன். எனக்கு இன்னும் 1 வாரத்துல நிச்சயதார்த்தம். அடுத்த 15வது நாள் கல்யாணம். அப்படியா? ஆமா, நான் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். எதையாவது சொல்லி என் மனசை காயப்படுத்தி திரும்பவும் என்னை அள வச்சிடாத குறிஞ்சி. கோத்தகிரியில நான் வாழ்ந்த நாட்களை என் வாழ்க்கையில கசங்கிய பக்கங்களா நினைக்கிறேன். ப்ளீஸ் இனி அதை பத்தி பேசாத. எனக்கும் ஃபோன் பண்ணாத. முகத்தில் அடித்தது போல சொல்லிவிட்டு குறிஞ்சியின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் ரிசீவரை டொக்கென்று கவிழ்த்தாள் அகிலா. கோத்தகிரி. இருபுறமும் உயரமான ரப்பர் மரங்கள் அணிவகுக்க சரிவில் நீண்டு கொண்டே போனது அந்த ஒற்றையடி பாதை. அந்த பாதையில் தளர்வாய் நடந்தான் ஆனந்தன். அகிலா செத்துட்டா, அகிலா செத்துட்டா. அகிலாவை புதைச்ச இடத்துக்கு உன்னை கூட்டி போகவா? ஒரு மலவளையத்தை வாங்கி வச்சு அஞ்சலி செலுத்துறியா? நித்தியகுமார் சொன்ன வார்த்தைகள் ஆனந்தனுக்குள் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருந்தது. அகிலா, நீ இல்லாத உலகத்துல நான் இத்தனை வருடங்களா வாழ்ந்து கொண்டிருந்தேன். அகிலா, நீ சுவாசிக்காத காத்தையா நான் இத்தனை வருஷம் சாச்சிட்டு இருந்தேன். அகிலா, உன்னை பாரம்னு நினைச்சு நடமாட அனுமதிக்காத மண்ணிலா நான் இத்தனை வருஷமா நடமாடிக்கிட்டு இருக்கேன். ஒற்றையடி பாதையின் மேலே ஏற ஏற குளிர் அதிகமாக இருந்தது. ஆங்காங்கே மலை இடுக்குகளில் மேகங்கள் வெண்புகையாக மிதந்து கொண்டிருந்தது. நித்தியகுமார் சொன்னதெல்லாம் பொய்யென அறியாத அப்பாவி ஆனந்தன் இந்த 2 நாட்களாக கோத்தகிரி கடைவீதியில் பித்து பிடித்தவன் போல திரிந்து கொண்டிருந்தவனுக்கு இன்றைக்குத்தான் அந்த எண்ணம் உதித்திருந்தது. அகிலா போன இடத்திற்கே தானும் போய்விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருந்தான். தற்கொலை பண்ணிக்கொள்வதற்காகத்தான் பாறை உச்சியை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். நானும் உன்னோடு வந்து விடுகிறேன் அகிலா. ஒற்றையடி பாதையின் முடிவில் அந்த பெரிய பாறை தெரிந்தது. வேகமாய் போய் அந்த பாறையின் மீது ஏறினான். கீழே பார்வையை வீசினான். ரப்பர் மரங்கள் சின்ன சின்ன தீக்குச்சியை நிறுத்தி வைத்தது போல காட்சியளித்தன. தேயிலை தோட்டங்களில் தேயிலை பறித்து கொண்டிருந்த பெண்கள் பொம்மைகளைப் போல தெரிந்தார்கள். தற்கொலை பண்ணிக்கொள்வதற்கு இந்த இடம்தான் சரியான இடம். இங்கிருந்து குதித்தால்தான் எலும்பு கூட மிஞ்சாது. உள்மனம் சொல்லியது. அடுத்த பிறவி என ஒன்று இருந்தால் நீயும் நானும் அந்த பிறவியிலாவது ஒன்றாக இணைய வேண்டும் அகிலா. கண்ணீர் துளிர்த்தது. அகிலா, என் கண்ணே, இதோ நானும் உன்னிடமே வந்து விட்டேனடி. பின்புறமாக கைகளை இறுக்கமாய் கட்டிக்கொண்டான். கண்களை மூடிக்கொண்டான். நாளைக்கு இந்நேரம் என் உடல் கழுகுகளுக்கு இரையாகி இருக்கும். பாறையிலிருந்து கீழே பாதாளத்தில் குதிப்பதற்காக கால்களை எம்பினான் ஆனந்தன். அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான விற்பனை பிரிவில் சக ஊழியர்களுடன் வேலையில் கவனத்தை செலுத்த முயன்று தோற்று கொண்டிருந்தாள் வசுதாரணி. தன் கல்யாணம் பற்றிய இறுதி முடிவை இன்னும் 1 வாரத்திற்குள் சொல்லிவிடுவதாய் அம்மாவிடமும் தம்மியிடமும் சொல்லிவிட்ட பிறகு வசுதாரணியின் மனம் ஒரு நிலையிலேயே இல்லை. எதுவும் பிடிக்கவில்லை. எந்த வேளையிலும் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியவில்லை. 1 வார அவகாசத்தில் 2 நாட்கள் முடிந்திருந்தது. இன்னும் 5 நாட்களில் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற கவலை பாடாய்ப்படுத்தியது. ரஞ்சித்தும் அவளுடைய கண்ணிலேயே அகப்படவில்லை. அவனுடைய செல்போனுக்கு தொடர்பு கொண்ட பேச முயற்சி செய்தாள். அதற்கும் பலனில்லை. மறுமுனையில் சுவிட்ச் அணைக்கப்பட்டிருந்தது. அங்கே ரஞ்சித்துக்கு என்ன பிரச்சனையோ? ரஞ்சித் என்னை பார்க்காமல் பேசாமல் இருக்கவே மாட்டாரே. ரஞ்சித்தின் நினைப்பு முள்ளாய் குத்தியது. தான் ஏன் ரஞ்சித்தை பார்த்தோம்? தான் ஏன் ரஞ்சித்திடம் மனதை பறிகொடுத்தோம்? தான் ஏன் ரஞ்சித் மீது இத்தனை உயிருக்குயிரான காதல் கொண்டோம்? வசுதாரணிக்கு தன் மீதே கோபமாக வந்தது. தன் காதல் ஜெயிக்குமா? தன் காதல் மன்னவன் தனக்கு கிடைப்பானா? பயம் மனசுக்குள் பந்தாக உருண்டோடியது. ரஞ்சித்தை இன்று எப்படியேனும் சந்தித்தே ஆக வேண்டும். கல்யாணத்தை பற்றி பேசியே தீர வேண்டும். ரஞ்சித் சம்மதித்து விட்டால் அம்மாவிடம் கூட்டிப் போய் நிறுத்திவிடலாம். இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என உண்மையை போட்டு உடைத்து விடலாம். ஆனால் ரஞ்சித் என்ன சொல்வாரோ? சம்மதிப்பாரோ மாட்டாரோ? இன்னும் கொஞ்ச நாட்கள் காத்திரு என்றால் என்ன செய்வது? காத்திருக்க முடியுமா? அம்மாவையும் தம்பியையும் சமாளிக்க முடியுமா? ஏய் வசு, தோளை சுரண்டினாள் பிரீத்தி. என்னடி யோசனை? உன் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கு, நினைப்பு வேற எங்கேயோ இருக்கு, சரியா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. பொய் சொல்லாத. உன் முகமே சரியில்லை. இல்லடி, நான் நல்லாதான் இருக்கேன். நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா? அக்கறையாய் கேட்டாள் பிரீத்தி. பிரச்சனை வீட்டில் இல்லை பிரீத்தி, என் மனசுல. மனசுலையா? ஆமா, மனசுல தான் பிரச்சனை. அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ நான் உன் வீட்டுக்கு வராம இருந்திருந்தா உனக்கு அந்த இடம் முடிஞ்சிருக்கும் இல்லையா?
தெரியாத்தனமா உன் வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிட்டேன்னு வீணா உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேனேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப வேதனையா இருக்கு பிரீத்தி. எப்பவும் உன் பக்கத்துல இருக்கிறதால அந்த வேதனை அதிகமாகிக்கிட்டே போகுது. வேலையில கூட கவனத்தை செலுத்த முடியல. வசு குரலில் சோகம் வழிய பேச பிரீத்தி கலகலவென்று சிரித்தாள். பொடி பைத்தியம், நான் அதை அப்பவே மறந்தாச்சு. என்னால முடியல பிரீத்தி. கெட்டதை அப்பவே மறந்துடணும், நல்லதைத்தான் ஆயுசு முழுக்க ஞாபகத்துல வச்சுக்கணும், புரிஞ்சுதா? நானே அதை மறந்துட்டேன். நீ என்னத்துக்கு அதை பத்தி நினைச்சிட்டு இருக்க? மனசை குழப்பிக்கிற. எப்பவும் போல கலகலன்னு இரு வசு. வசுதாரணி மெல்ல தலையை ஆட்டினாள். அப்போது வசு, உனக்கு ஃபோன் லைன்ல இருக்காங்க, போய் பேசுடி. பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை பிரிவில் இருக்கும் பூமா வந்து சொல்லிவிட்டு நகர வசு அவள் பின்னாலேயே ஓடினாள். பேசுவது ரஞ்சித்தாகத்தான் இருக்கும். நினைத்தபடி கேஷ் கவுண்டரை நோக்கி போய் அங்கே மேஜை மீது மல்லாந்த நிலையில் இருந்த டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்தாள். ஹலோ என்றாள் மௌனமாய். என்னம்மா வசுதாரணி, சௌக்கியமா இருக்கியா? மறுமுனையில் ஒரு ஆண் குரல் கரகரப்பாய் ஒலித்தது. யாரு பேசுறது? வசுதாரணி அதிர்ந்து போய்விட்டாள். நான் ரஞ்சித்தோட டாடி. ஹாஸ்பிட்டல் வளாகத்தினுள் அகிலாவின் கார் நுழைந்தது. பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினாள் அகிலா. ஊட்டியிலிருந்து அவளுடைய தோழி குறிஞ்சி டெலிஃபோன் வழியே பேசிய வார்த்தைகளை கேட்டதன் காரணமாக இறுகி போயிருந்த முகத்தில் பழைய மலர்ச்சியை கொண்டு வந்தவளாய் ஹாஸ்பிட்டலின் ரிசப்ஷனை கடந்து லிஃப்டில் புகுந்து இன்டென்சிவ் கேர் யூனிட் இருந்த 3வது தளத்தை வந்தடைந்தாள். அகி, வந்துட்டியா? இன்டென்சிவ் கேர் யூனிட்டிற்கு வெளியே இருக்கையில் அமர்ந்திருந்த லலிதா வேகமாய் எழுந்து பக்கத்தில் வந்தாள். டாடிக்கு நினைவு திரும்பிடுச்சு அகி. கண்ணை திறந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து அகி எங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. பணம் எடுத்து வர்றதுக்காக வீட்டுக்கு போயிருக்கா. இப்போ வந்துடுவான்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. போ அகி, போய் உங்க டாடியோட பேசு என்றாள் லலிதா. இந்தாம்மா, நீ எடுத்து வர சொன்ன பணம், பத்திரமா வச்சுக்கோ. நான் டாடியோட போய் பேசிட்டு வந்துடுறேன். கைப்பையை திறந்து உள்ளே இருந்த 500 ரூபாய் நோட்டுக்கட்டை வெளியே எடுத்து லலிதாவின் கையில் திணித்தாள். டாடி கிட்ட அதிகமா பேசாத, 2-3 வார்த்தை பேசிட்டு உடனே வெளியே வந்துடு. சரிம்மா. இன்டென்சிவ் கேர் யூனிட்டின் கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தாள் அகிலா. படுக்கையில் கிடந்த திருமூர்த்தி அகிலாவை கண்டதும் கண்கள் மலர்ந்தார். விசுக்கென எழுந்து உட்கார்ந்தார். அம்மாடி அகி, இங்கே வாமா. குரல் வந்த பக்கமாய் திரும்பிய அகிலாவின் முகமும் பிரகாசமானது. டாடி அருகில் ஓடினாள். எங்கேம்மா போயிருந்த? பணம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன் டாடி. தேவராஜ் அங்கிளும் என் கூட தான் வந்தார். அவர் அவங்க வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணினதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டாடி. ஆமா, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? நெஞ்சு வலி குறைஞ்சிருக்கா? கனிவும் பாசமுமாய் கேட்டாள். வலியெல்லாம் இப்ப இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன் என்றவர் தலையை சாய்த்து அகிலாவை ஏற இறங்க பார்த்தார். அகி, நீதானே தேவராஜா அவரோட வீட்டில் கொண்டு போய் விட்ட. அப்போ நீ அவரோட வீட்டுக்குள்ள போனியாமா? ஆர்வமாய் கேட்டார். போகல டாடி, வாசலோட திரும்பிட்டேன். தேவராஜ் அங்கிள் என்னை வீட்டுக்குள்ள வாமான்னு வற்புறுத்தி கூப்பிட்டார். அதுக்கு நான் கல்யாணம் முடிஞ்சு மணப்பெண்ணா உங்க மருமகளாத்தான் வீட்டுக்குள்ள வருவேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா டாடி. நீ தேவராஜோட மகன் ரஞ்சித்தை பார்த்தியாமா? உங்களை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தப்ப பார்த்தேன்ப்பா. ரஞ்சித்தை பிடிச்சிருக்கா ஆகி? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் டாடி. இந்த வார்த்தையை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆகி. டாக்டர் என்னை இன்னும் 1 வாரம் ஹாஸ்பிட்டல்லே தங்கி இருக்கணும்னு சொல்லி இருக்கார். என்னால் 1 வாரமெல்லாம் தங்க முடியாது. நாளைக்கே வீட்டுக்கு போயிடணும். உடனே உனக்கும் ரஞ்சித்துக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சாகணும் படபடத்தார். எதுக்கு டாடி அவசரப்படுறீங்க? நடக்க வேண்டியது நடந்தே தீரும். டாக்டர் சொன்னபடி ஹாஸ்பிட்டல்ல 1 வாரம் பெட் ரெஸ்ட்ல இருங்க. பிறகு வீட்டுக்கு வந்து நிச்சயதார்த்தத்தை முடிக்கலாம் என்றாள் அகிலா. இல்லம்மா, 1 வாரம் எல்லாம் காத்திருக்க முடியாது. உனக்கும் ரஞ்சித்துக்கும் உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சாகணும். இல்லைன்னா எதையோ சொல்ல வந்தவர் சட்டென்று வார்த்தைகளை மென்று விழுங்கினார். டாடி, நீங்க எதுக்காக அவசரப்படுறீங்க, யாருக்காக பயப்படுறீங்கன்னு எனக்கும் தெரியும். அகி, நீ என்ன சொல்ற? நீங்க பயப்படுறது கோத்தகிரியில இருக்கிற நித்யகுமாருக்காகத்தானே? அகிலா பட்டென்று கேட்க ஆடிப்போனார் திருமூர்த்தி. கோத்தகிரி, அந்த உயரமான பாறையின் உச்சியிலிருந்து குதிப்பதற்காக கால்களை எம்பினான் ஆனந்தன். அப்போது யாரோ அவனுடைய கையை வெடுக்கென்று பற்றி பின்னால் இழுத்தார்கள். இழுத்த வேகத்தில் ஆனந்தன் கீழே குதிக்க முடியாமல் பாறையின் மேலேயே உருண்டான். கையில் சின்ன சிராய்ப்போடு கோபமாய் எழுந்தான். எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க என்றான் தன் எதிரே நின்றிருந்த முண்டாசு கட்டிய தோட்டக்காரனை பார்த்து.
தம்பி, நீ தற்கொலை பண்ணிக்க என்னோட தோட்டம் தான் கிடைச்சதா? நானே அங்க இங்க கடன் வாங்கி இந்த தேயிலை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கேன். நீ இந்த இடத்துல இருக்கிற பாறையிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டினா அப்புறம் எந்த பொம்பளையும் என்னோட தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு வரமாட்டா. பேய் திரியுது, பிசாசு திரியுது, அலையுதுன்னு கதை கட்டி விட்டு என் பொழப்புல மண்ணை அள்ளி போட்டுடுவாங்க. கதை தொடரும்.